வணக்கம். முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் மணி பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷான் தாலிப். உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஷக்தியின் குளோபல் டிவியினூடாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நியூஸ் ஃபர்ஸ்ட் கே தமிழ் என்ற பக்கத்தினை லைக் செய்வதனூடாக இந்த செய்தி அறிக்கையை நேரடியாக காண்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. இனி விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சுதந்திர தினத்தை கொண்டாடிய பிரான்ஸ் நீஸ் நகர மக்கள் மீது பயங்கரவாத தாக்குதல், 84 பேர் பலி. பயங்கரவாதத்திற்கு எதிரான செயற்பாடுகளின் போது சர்வதேசத்துக்கு இலங்கை ஒத்துழைப்பு வழங்கும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. அரசின் அதிகபட்ச விலைக்கு சில பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாது என இறக்குமதியாளர்கள் முறைப்பாடு. වැඩි වෙනකොට පරණ ගානට ගෙනාපු බඩුමනේ වැඩි වුණාම විකුණන්නේ. එතකොට ඒ වෙලාවට කියන්නේ නැහැ නේ මේ අපි පරණ ගානට දෙනවා කියලා. වැඩි වුණා. එතකොට අඩු වුණාමත් අඩු ගානට දෙන්න ඕන. பசில் ராஜபக்ச உள்ளிட்ட 4 எதிராக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். உதயங்க வீரதுங்கவுக்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு நிதி குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை. சவுதியில் எதிர்ப்பில் ஈடுபடும் இலங்கையர்கள் தொடர்பில் திங்கட்கிழமை சவுதி தூதரகத்துடன் கலந்துரையாட உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. பிரான்சின் நீஸ் நகரில் ட்ரக் வண்டி தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 84 அதிகரித்துள்ளது. பெஸ்டில் தின கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதற்காக திரண்டிருந்த மக்கள் மத்தியில் ட்ரக் வண்டியில் வேகத்துடன் வந்த ஆயுததாரி சுமார் 2 கிலோமீட்டர் வரை மக்கள் கூட்டத்துக்குள் வாகனத்தை செலுத்தியுள்ளார். பிரான்சில் பெஸ்டில் தின கொண்டாட்டம் ஐஃபில் கோபுரத்திற்கு அருகில் வான வேடிக்கைகளுடன் ஆரம்பமாகின. எனினும் கொண்டாட்டங்கள் களை கட்டிய சிறிது நேரத்திலேயே நீஸில் இடம்பெற்ற இந்த சம்பவம் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் திடுக்கிடும் செய்தியாக பரவியது. Good morning. A day of French pride is now one of terror, panic and tragedy. பிரான்சின் கடற்கரை நகரான நீஸில் பெஸ்டில் தின கொண்டாட்டத்தின் வான வேடிக்கைகளை ரசித்துக் கொண்டிருந்த மக்கள் மத்தியில் திடீரென வேகத்துடன் நுழைந்த ட்ரக் வண்டி மக்கள் மீது செலுத்தி சென்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிரெஞ்சு டியூனிஷிய குற்றவாளியான குறித்த ஆயுததாரி ட்ரக் வண்டியை வாடகைக்கு பெற்றே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன. 30 வயது மதிக்கத்தக்க ஆயுததாரியே இந்த கொடூர தாக்குதலை மேற்கொண்டுள்ளதோடு உயிரிழந்தவர்களுள் 10 சிறுவர்களும் அடங்குகின்றனர். இதேவேளை உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அதில் 18 பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்காக போராடி வருவதாக அந்நாட்டு வைத்தியசாலை தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ட்ரக் வண்டி சன நெரிசலுக்குள் நுழைந்து மக்கள் மீது செலுத்திச் சென்றது. பாதுகாப்பற்ற நிலையிலேயே அங்குள்ளவர்கள் இருந்தனர். பிரான்ஸ் ஜனாதிபதி பிராங்கோய்ஸ் ஒலாந்தே இந்த கொடூரம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ளதோடு நாட்டின் எல்லைப் பகுதியில் படையினர் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் புதிய துன்பிகள் நிகழ்வொன்றுக்கு முகம் கொடுத்துள்ளது. இந்த கொடூரமான செயலுக்கு ட்ரக் வண்டி பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஜூலை 14ஆம் தேதி சந்தோஷமாக கொண்டாட வந்த அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த கொடூர செயல் காரணமாக நாடு முழுவதும் துக்கத்தில் உள்ளது. இந்த வேளையில் ஒரு உறுதியில் இருக்கின்றேன். வெறியர்கள் இன்று இந்த நாளை தடை செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். பிரான்சில் அவசர கால நிலைமை மேலதிகமாக 3 மாதங்களுக்கு பிரகடனப்படுத்தப்படும் எனவும் ஹொலாண்டே இதன் போது அறிவித்துள்ளார். இந்த கொடூர தாக்குதலை மேற்கொண்ட ஆயுததாரி 30 வயதுடைய டியூனிஷியாவில் பிறந்த நபர் என்றும் அவர் பிரான்சில் குடியேறியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. ட்ரக் வண்டியினால் மக்களை மோதிய ஆயுததாரி துப்பாக்கி பிரயோகமும் மேற்கொண்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ட்ரக் வண்டி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதோடு ட்ரக் வண்டியின் முன்பகுதி கண்ணாடியில் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டமையினால் ஆயுததாரி கொல்லப்பட்டுள்ளார். போலீசார் சாரதியை சுடாவிட்டால் மேலும் பல உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் ட்ரக் வண்டியின் உள்ளே ஆயுதங்கள் மற்றும் கிரனைட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நீஸில் இடம்பெற்ற தாக்குதலை அடுத்து பல நாடுகளின் தலைவர்கள் தமது கண்டனங்களையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இரங்கல்களையும் தெரிவித்து வருகின்றனர்.
We support our friends. அப்பாவி மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் இவ்வாறான கொடூரமான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். இதேவேளை அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி மற்றும் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் ஆகியோர் நீஸில் இடம்பெற்ற தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மாஸ்கோ நகரில் நடைபெறும் கலந்துரையாடலின் போது மௌன அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரான்சின் நீஸ் நகரில் தேசிய தின நிகழ்வின் போது மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் தமதும் இலங்கை மக்களினதும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்பட்டு மீண்டும் கட்டியெழும்பும் நாடென்ற ரீதியில் இவ்வாறான பயங்கரவாத தாக்குதல்களை இலங்கை கண்டிப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி பிரான்சுவா ஹாலண்டுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சமாதானம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் போது இவ்வாறான சவால்களை வென்றெடுக்க ஒற்றுமையாக செயற்படுவது குறித்து சர்வதேசத்தினர் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது எனவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்கள் பிரான்ஸ் அரசாங்கம் மற்றும் மக்களுடன் ஒன்றிணைந்து செயற்படுவதாகவும் பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்கவை சர்வதேச போலீசாரினூடாக கைது செய்வதற்கான பிடியாணையை பிறப்பிக்குமாறு போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்திடம் இன்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விமானப்படைக்கு விமானங்களை கொள்வனவு செய்யும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பில் உதயங்க வீரதுங்கவை கோட்டை நீதிவான் முன்னிலையில் இன்று ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் உதயங்க வீரதுங்க இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்வதற்கு இதற்கான பிடியாணையை போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் கோரியதை அடுத்து அதற்கான அனுமதியை வழங்குவதற்கான நீதிமன்ற உத்தரவு எதிர்வரும் 18ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என கோட்டை நீதிவான் லங்கா ஷரத்ன குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் திவிநிகம பயனாளிகளுக்கு 33 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கூரை தகடுகள் விநியோகிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட 4 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தொடரப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் முன்னாள் செயலாளர் டாக்டர் நிஹால் சேத்திலக, திவிநிகம திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் RAAAK ரணவக்க மற்றும் முன்னாள் உதவி பணிப்பாளர் பந்துல திலகசிறி ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான குற்றப்பத்திரிகை பிரதிவாதிகளிடம் இன்று கையளிக்கப்பட்டது. ஏழை மக்களுக்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொள்வதற்கு நிதி வழங்கியமையினாலேயே இன்று இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த நாட்டு மக்கள் துன்புறுத்தலுக்குள்ளாகும் நிலையை எதிர்கொண்டுள்ளனர். அது தொடர்பில் எதிர்காலத்தில் அரசியல் ரீதியில் நாம் நடவடிக்கை எடுப்போம். 16 பொருட்களுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் நேற்றிரவு வெளியிட்டது. எனினும் சீனி, கடலை மற்றும் நெத்தலி ஆகியவற்றை நிர்ணய விலைக்கு விற்பனை செய்ய முடியாது என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கத்தினர் கூறுகின்றனர். நிர்ணய விலை நிர்ணயிக்கப்பட்டதன் பின்னர் சந்தையின் நிலை தொடர்பில் இன்று நாம் ஆராய்ந்தோம். மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் 16 அத்தியாவசிய பொருட்களுக்கான நிர்ணய விலைகள் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று நள்ளிரவு அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டது. எனினும் உலக சந்தையில் நிலவும் விலைகளுக்கு அமைய சில பொருட்களை இந்த விலைக்கு பெற்றுக்கொள்ள முடியாது என இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சீனிக்காக 30 ரூபாய் தீர்வை வரியை நாம் அரசாங்கத்துக்கு செலுத்துகிறோம். 25,000 தொன் சீனியை இறக்குமதியாளர்கள் தற்போது இறக்குமதி செய்துள்ளனர். குறைந்தளவு 750 மில்லியன் இதற்காக செலுத்தி இருப்பார்கள். அதனை 95 ரூபாவுக்கு விற்பனை செய்தால் நட்டம் ஏற்படும். தீர்வை வரி இல்லாவிடின் தற்போதைய நிலைக்கு நுகர்வோருக்கு வழங்க முடியும். கடலைக்கு 260 ரூபாய் நிர்ணய விலை விதிக்கப்பட்டுள்ளது. 260 ரூபாவுக்கு உலக சந்தையில் மொத்த விலைக்கேனும் கொள்வனவு செய்ய வேண்டும். இந்த நட்டத்துக்கு அரசாங்கம் ஏதேனும் நிவாரணம் வழங்கும் என நாம் எண்ணுகிறோம். நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானிக்கு அமைய எந்தவொரு உற்பத்தியாளரோ இறக்குமதியாளரோ பொதியிடுபவர்களோ வர்த்தகர்களோ அரசினால் விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை விடவும் அதிக விலையில் பொருட்களை விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிக்கிறது. நிர்ணய விலையை விடவும் அதிகமாக பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை கூறுகின்ற போதிலும் நிர்ணய விலைக்கு விற்பனை செய்வது கடினம் என வர்த்தகர்கள் கூறுகின்றனர்.
වැඩි වෙනකොට පරණ ගානට ගෙනාපු බඩුමනේ விலை அதிகரிக்கப்படும் போது பழைய விலைக்கு இறக்குமதி செய்த பொருட்களையே அதிக விலைக்கு விற்பனை செய்கின்றனர். நாம் பழைய விலைக்கு விற்பனை செய்கிறோம் என அந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் கூறுவதில்லை. இந்த வாரத்திற்குள் சுற்றி வளைப்புகளை ஆரம்பிக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கூறப்பட்டுள்ளது. பிரதேச செயலகங்களுக்கு அதிகாரிகள் இணைக்கப்படுவார்கள். 90 ரூபாவுக்கு சீனி வழங்கப்படும். வர்த்தமானி வெளியிடப்பட்ட நாள் முதல் விநியோகிக்க வேண்டும். இன்று முதல் வழங்க முடியாது என எவருக்கும் கூற முடியாது. ஏதேனும் ஒரு கடையில் விலை அதிகமாக அறவிடப்பட்டால் நுகர்வோர் அதிகார சபை மற்றும் மாவட்ட செயலகத்திற்கு சென்று முறையிட வேண்டும். கடந்த சில மாதங்களாக தமக்கான சம்பளம் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சவுதி அரேபியாவில் இலங்கை பணியாளர்கள் சிலர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். சவுதி அரேபியாவின் தமாம் நகரில் இலங்கையைச் சேர்ந்த சுமார் 12 பணியாளர்கள் கடந்த மே மாதம் முதல் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமக்கான சம்பளம் கடந்த நவம்பர் மாதம் முதல் வழங்கப்படாமையினால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக பணியாளர்கள் இதன்போது தெரிவித்துள்ளனர். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி முதல் உணவுக்கான கொடுப்பனவும் வழங்கப்படவில்லை என்றும் அன்று முதல் தாம் தொடர்ந்தும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக பணியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சுமார் 6 நாடுகளைச் சேர்ந்த 1200 பணியாளர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுல நாங்க சில பேர் 15 வருஷம் 16 வருஷம் 20 வருஷம் எல்லாம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனால் கடந்த 7 மாதங்களாக எங்களுக்கு இதுவரையில சேலரி கிடைக்கவில்லை. அதே போல நேற்று உடனடியாக எங்களுடைய இந்த பிரச்சனையை எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணினதுக்காக வேண்டி இருந்து எங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ்கள் வந்திருக்கின்றன. அதன் மூலம்தான் பொதுவாக செல்ல போனால் எங்களுடைய இந்த பிரச்சனை இலங்கை முழுவதும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் சக்தி டிவி ரெண்டுக்கும் நாங்கள் மீண்டும் எங்களுடைய நன்றியை எங்கள் 12 பேர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரையில் 8 மாதங்களாக விட்டது, சம்பளம் தரவில்லை. அதன்படியால் சாப்பாடுக்கும் பைசா தந்தவங்க அதுக்கும் தரவில்லை. பல ஊர்கள் சேர்ந்தவர்கள் 12 பேரும் இருக்கிறோம். மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எங்கட நாட்டு ஜனாதிபதி அவர்களும் வெளிவார அமைச்சரும் இதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவெடுத்து எங்களை நாட்டுக்கு மீட்டெடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விடயம் தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் மனுஷ நாணயக்காரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த சம்பவம் தொடர்பில் தமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் இது தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை சவுதி அரேபிய தூதரகத்துடன் கலந்துரையாட உள்ளதாகவும் அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பில் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். தமிழர் விடுதலை கூட்டணியை பொறுத்தவரையில் சர்வதேச கலப்பு நீதிமன்ற விசாரணையை ஏற்றுக்கொண்டாலும் இந்த நீதிமன்றங்கள் எத்தகைய போர்க்குற்றங்களை விசாரிக்கப் போகின்றன என்பதை ஆராய்வதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் நன்மையை கவனத்தில் கொண்டு சில குற்ற செயல்களை சர்வதேச கலப்பு நீதிமன்றத்தில் விசாரிப்பது வசதிப்படாது எனவும் வி ஆனந்த சங்கரி சுட்டிக்காட்டுகிறார். அத்துடன் எல்லா குற்றங்களையும் உள்ளக நீதிமன்றத்தில் விசாரிப்பது கடினம் என்பதை உணரக்கூடியதாக உள்ளதாகவும் அவர் கூறுகிறார். எனவே பிரச்சனையற்ற சில விசாரணைகள் தவிர்ந்த ஏனையவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக எந்த நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்பதை ஓர் விசேட அமைப்பு மூலம் அந்தந்த நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதே மேலானது என தமிழர் விடுதலை கூட்டணி கருதுவதாகவும் வி ஆனந்த சங்கரியின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகின்றது. ஜனாதிபதியுடன் நேற்று மாலை இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஆவணங்களை தயாரிப்பதற்காக சிறிது காலம் ஆணைக்குழுவின் அலுவலகத்தை நடத்திச் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம தெரிவித்தார். காணாமற் போனோர் தொடர்பிலான சாட்சிய விசாரணைகளின் பின்னர் ஆணைக்குழு தமது இறுதி அறிக்கையை தயாரித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காணாமற் போனோர் தொடர்பில் சுமார் 19,000 முறைப்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. அவற்றுள் சுமார் 4,000 முறைப்பாடுகள் போலியானவை என்பதால் அவை தொடர்பில் நன்கு ஆராய்ந்ததன் பின்னர் அந்த முறைப்பாடுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் கூறினார். பதுளை பூகுடம் உள்ள பகுதியில் தீயினால் வீடுகளை இழந்த மக்களுக்கு ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் இன்று உதவிகளை வழங்கினார். பதுளை பூகுடம் உள்ள பகுதியில் கடந்த 10ஆம் தேதி பரவிய தீயினால் சுமார் 13 வீடுகள் தீக்கிரையாகின.
இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 13 குடும்பங்களும் தற்காலிக கூடாரங்கள் அமைத்து தங்கியுள்ளனர். இந்த மக்களுக்கு தேவையான வீட்டு உபகரணங்கள் மற்றும் உலர் உணவுப் பொருட்களை உவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் வழங்கி வைத்தார். செந்தில் தொண்டமா வந்தாரு. எங்களுக்கு வீட்டு பொருட்சாம அவ்வளவும் கொடுத்தாரு. எதுவுமே குறைபாடு இல்லை, எல்லாம் கொடுத்தாரு. வீட்டையும் கட்டுறதுக்கு உதவி செஞ்சுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் உதவி செஞ்சு கொடுத்து இந்த மாதிரிக்கே இதுகளை எல்லாத்தையும் உமனுக்கு உதவி செஞ்சு கொடுத்து அந்த வீடுகளையும் கட்டுறதுக்கு கொஞ்சம் சுணக்க போடாம செஞ்சு கொடுத்தா மிச்சம் எங்களுக்கு உதவி. எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நேரத்தில் இந்த சத்திக்காரவங்க வந்து கை கொடுத்தது பெரிய உதவி எங்களுக்கு. ஏன்னா இப்ப எல்லா உலகமாக்கே தெரிகிற மாதிரி தானே இருக்குது, எல்லாரும் பாக்குறாங்க தானே இங்க நடந்த விஷயங்களை. இந்த சத்தியில உள்ளவங்க வெளிவரப்புறனால தானே இவ்வளவும் தெரியுது. நாங்கள் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கோம். இதுல கஷ்டமா இருந்துக்கிட்டு கூலி வேலை செஞ்சுட்டு அண்ணனுக்கு கூலி தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி வாழ்க்கை இந்த மாதிரி நெருப்பு எரிஞ்சு கஷ்டத்துல இருக்கிறோம். அதுக்கு அவங்களும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்யறாங்க. 10ஆம் தேதி நடந்த விபத்துல நாங்க இங்கே தான் இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு டென்ட் எல்லாம் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா நாங்க பிள்ளையில வச்சுட்டு அதுக்குள்ள இருக்க கஷ்டங்கிறனால நாங்க இதுலயே தான் இருக்கிறோம். செந்தில் தொண்டமான் சார் வந்து பார்த்தாரு. எங்களுக்கு வேண்டிய சாப்பாடு இதெல்லாம் எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து எங்களுக்கு வீடை கட்டி தரத்துக்கும் நிதி ஒதுக்கி இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. வர்த்தக நிலையங்களை மூடி இன்று முற்பகல் புறக்கோட்டை வர்த்தகர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர். 11 வீத வட் வரியை 15 வீதமாக்கியமையினால் தமது வியாபார நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புறக்கோட்டை வர்த்தகர்கள் இவ்வாறு எதிர்ப்பில் ஈடுபட்டனர். பேரணியாக வந்த வர்த்தகர்கள் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னால் கூடி எதிர்ப்பை வெளியிட்டனர். நாங்கள் நல்ல இதை முடிவு எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்களும் வித்தியாசமான நாடுகள் ஈடுபட வேண்டும் வரும். அரசியல்வாதிகள் எப்பவும் அவங்கள பக்கம் ஈப்பாங்க, அரசாங்கத்து பக்கம் தான் ஈப்பாங்க. மக்களோட பக்கம் ஈக்க வேண்டிய அவங்களோட கடமை. அது நாங்கள் உணர்த்துறோம். இப்ப மக்களோட பக்கம் எரிங்க மூடுங்க பைபோஸா யாரையும் மூட சொல்லல. எங்களுக்கு ஆதரவு தரீங்கன்னு சொன்னோம். நாங்க கடையை மூடணும், அவங்களும் மூடிக்கிறாங்க. அப்ப இப்ப எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி, நாங்க எதிர்பார்க்காத வெற்றி எங்களுக்கு கிடைச்சிது. அரசாங்கம் இதை கொஞ்சம் பார்த்து இதுக்குள்ள வேலை செய்யணும். அமைச்சர்களான மனோ கணேசன் மற்றும் திகாம்பரம் ஆகியோர் புறக்கோட்டை வர்த்தக நிலையங்களுக்கு சென்ற காட்சிகளை இவை. முதலாளிகள் வீட்டில் இருக்கிறாங்க, பொடிகள் ரோட்டுக்கு போட்டுருக்காங்க. முதலாளிகள் வீட்டில் பொடி கொண்டு போட்டுருக்காங்க. இதேவேளை பெறுமதி சேர் வரி தொடர்பில் பிரதமருடன் நேரடி பேச்சுவார்த்தையினை ஏற்பாடு செய்து தருமாறு வர்த்தகர்கள் விடுத்த கோரிக்கைக்கான ஒழுங்குகளை மேற்கொண்ட பின்னரே தாம் புறக்கோட்டை கடை வீதிக்கு வந்ததாக அமைச்சர் மனோ கணேசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் புறக்கோட்டை வர்த்தக சங்க தலைவர் நஜ்முதீன் தலைமையிலான குழுவினரை இன்று கடை அடைப்பு ஊர்வலத்தை நடத்துவதில் உறுதியாக இருந்ததாக அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது தம்முடன் அமைச்சர் பழனி திகாம்பரம் உள்ளிட்ட சில மக்கள் பிரதிநிதிகள் இன்று புறக்கோட்டை கடை வீதிக்கு வந்திருந்ததாக அமைச்சர் மனோ கணேசன் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இரும்பு வர்த்தக சங்கத்தை சார்ந்தோர் பேச்சுவார்த்தைக்கான எவ்வித முயற்சிகளையும் மேற்கொள்ளாமல் கடை அடைப்பை மேற்கொள்ள திட்டமிட்டதாகவும் அவர் கூறினார். எவ்வாறாயினும் இந்த பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அழைப்பு விடுத்த போதும் அதனை ஏற்று கடைகளை திறந்த அனைத்து வர்த்தகர்களுக்கு தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கரும மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பிரபா கணேசன் கருத்து வெளியிட்டார். வரி அதிகரிப்பு சம்பந்தமாக அதனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகரில் இருக்கும் வர்த்தகர்கள் முழுமையான கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றியும் கண்டுள்ளார்கள். ஆனாலும் கூட இந்த கடையடைப்பு போராட்டத்தை அவர் நடத்திய பொழுது அங்கே சென்ற 2 தமிழ் அமைச்சர்களான மனோ கணேசனும் திகாம்பரம் அவர்களும் அங்கே சென்று கடைகளை மூட வேண்டாம், கடைகளை திறங்கள் என்று அவர்களுக்கு பலாத்காரம் பண்ணியதாக நான் அறிய முடிகிறது. அவ்வாறு சில வர்த்தகர்கள் என்னிடம் முறைப்பாடையும் செய்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, வாய் தர்க்கம் ஏற்பட்டு திகாம்பரம் அமைச்சர் அவர்கள், நீங்கள் எல்லோரும் வரி ஒழுங்காக செலுத்துகிறீர்களா, வரி செலுத்தாத நீங்கள் ஏன் இந்த வரிக்கு எதிராக நீங்கள் போராடுகிறீர்கள், நீங்கள் முதலில் வரி செலுத்துங்கள் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து அங்கே வாக்குவாதத்தில் ஏற்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த அரசாங்கத்தின் போது இவ்வாறான ஒரு பிழை நடக்கும் பொழுது மனோ கணேஷ் போன்றவர்கள் பாதையில் இறங்கி
கடைகளை அடைத்து மூடி உயர்ந்த நிலையத்துக்கு முன்பாக போராட்டங்களை நடத்தியதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்று மனோ கணேசனும் திகாம்பரமும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கக்கு கடைக்கு செல்லும் அளவுக்கு சென்று விட்டார்கள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கனால் இன்று இந்த நாட்டிலே பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த பாரிய வீழ்ச்சிக்கு இவர்கள் துணை போகின்றார்கள். அதாவது ரணில் விக்ரமசிங்கத்தை காப்பாற்றுவதன் மூலமாக தங்களது அமைச்சுக்கான வரப்பிரசாதங்களையும் அதிகரித்துக் கொள்ள பார்க்கிறதை எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் உண்மையிலே இந்த வரி விதிப்புக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். ஆகவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மூலமாக வட்வரியை குறைப்பதற்கான முழுமையான முறையில் நாங்கள் ஒரு போராட்டத்தை அல்ல, அவரிடம் பேசி இதனை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நுவரெலியா மாவட்டத்திலே கடையெடுப்பு நடந்த பொழுது அங்கே சென்று அந்த கடைகளை திறக்க சொல்ல முடியாத திகாம்பரம் கொழும்பிலே வந்து இன்று கடைகளை திறக்கும்படி வர்த்தகர்கள் பலவாத்தப்படுவது எந்தவித நியாயம் என்று நான் கேட்க விரும்புகின்றேன். வரி அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் விடுதலை முன்னணி யாழ் நகரில் இன்று துண்டு பிரசுரங்களை விநியோகித்தது. மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட மக்களுக்காக மக்களுடன் மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்திற்கு அதிக நிதியுதவி கிடைத்துள்ளது. அரசு நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்துடன் தற்போது ஒன்றிணைந்துள்ளன. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்திற்காக எமது வங்கிக் கணக்கில் 100 ரூபாய் தொடக்கம் மில்லியன் கணக்கான நிதி வைப்பிலிடப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். உங்கள் முன்னிலையில் நாம் முன்வைக்கும் சில பிரச்சனைகள் அடுத்து. மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இந்த மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான வெளிச்ச வீட்டை புனரமைக்க வேண்டியுள்ளது. சிறிது காலமாக செயலிழந்துள்ள இந்த வெளிச்ச வீடு மீனவர்களின் உயிருக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. அனுராதபுரம் படிகாரமடுவ மக்கள் நீரின்றி பாரிய சிக்கலை எதிர்நோக்கியுள்ளனர். சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட இந்த கிராமத்தில் உள்ள 450 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கு நீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய துரபாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மக்கள் குழாய் கிணறு ஒன்றையும் நீர் வடிகட்டியொன்றையும் கோருகின்றனர். அக்குரச திப்பட்டுவாவ கிராமத்தில் உள்ள 25 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் மலசலக்கூட வசதியின்றி பெரிதும் அல்லலுறுகின்றனர். பொது மலசலக்கூடம் ஒன்றை நிர்மாணிக்குமாறு இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மக்கள் சக்தி திட்டத்தினூடாக இல்லங்கள் தோறும் வந்த நாம் உங்கள் பிரச்சனைகளை பதிவு செய்தமை நினைவில் உள்ளதா? மக்களுடன் இணைந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் தயார். மக்கள் சக்தி 100 நாட்கள் மக்களுடன் மக்களுக்காக. வாருங்கள், நீங்களும் எம்முடன் கைகோருங்கள். மேலதிக விவரங்களுக்கு துரித தொலைபேசி இலக்கம் 0114-896-896. மின்னஞ்சல் andredays@maharaja.lk. முகவரி மக்கள் சக்தி செயலகம், நியூஸ் ஃபர்ஸ்ட், இலக்கம் 45/3, பிரேப்ரூக் பிளேஸ், கொழும்பு 2. மற்றும் இணையதளம் newsfirst.lk ஊடாகவும் எமது ஃபேஸ்புக், ட்விட்டர் வலைத்தளங்களூடாகவும் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுப்பதற்காக உங்களது நிதியுதவியை மக்கள் சக்தி செயலகத்தின் நேஷன்ஸ் ட்ரஸ்ட் வங்கி கணக்கில் வைப்பு செய்ய முடியும். கணக்கிலக்கம் 011100002201. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைமை காரியாலயமான தாருஸ் சலாமின் காணி, கட்டடம் மற்றும் கட்சியின் சொத்துக்களின் உரித்துடைமை தொடர்பில் கட்சி தலைமைத்துவம் உரிய வகையில் பதில் வழங்கவில்லை என கட்சியின் தவிசாளர் பஷீர் சேகுதாவூத் குறிப்பிட்டுள்ளார். அறிக்கை ஒன்றினூடாக அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தாருசலாமின் காணி, கட்டடம் மற்றும் கட்சியின் சொத்துக்களின் உரித்துடைமை தொடர்பில் கட்சித் தலைவர் பதில் வழங்க வேண்டும் என தெரிவித்து கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி கட்சித் தலைவருக்கு தவிசாளரால் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த கடிதத்திற்கு உரிய பதில் வழங்கப்படாவிடின் அதனை பகிரங்கப்படுத்துவதாக கூறியதற்கமைய அதனை ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக பஷீர் ஷேக் தாவூத் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த கடிதத்திற்கு உரிய பதில் வழங்கப்படாவிடின் அதனை பகிரங்கப்படுத்துவதாக கூறியமைக்கமைய அதனை ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக பஷீர் ஷேக் தாவூத் குறிப்பிட்டுள்ளார்.
2000ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி தலைவர் அஷ்ரப் மரணமடைந்ததன் மர்மம் இன்று வரை நீடிப்பது போன்று அவரால் வழங்கப்பட்ட கட்சி தலைமையகத்தின் உரிமை தொடர்பிலும் மர்மம் நீடிப்பதாக கட்சியின் தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்தின் உரிமை தொடர்பாக பலமுறை அறிய முற்பட்டும் முடியாது போனமையால் இந்த கடிதம் எழுதப்பட்டதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் சிலர் கடிதம் ஊடாக செயலாளர் நாயகத்திடம் வினவிய போதிலும் அவருக்கும் இந்த விடயம் தொடர்பில் எதுவும் தெரியாது உள்ளதாகவும் பஷீர் சேகுதாவூத் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 16 வருடங்களாக ரவுஃப் ஹக்கீம் கட்சியின் தலைவராக செயற்படுவதால் தலைமையகத்தின் உரிமை தொடர்பில் தெளிவான பதிலை அவரிடம் தாம் எதிர்பார்ப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் சொத்துக்கள் தொடர்பில் தெளிவினை பெறும் பொருட்டு 12 வினாக்களையும் பஷீர் சேகுதாவூத் முன்வைத்துள்ளார். எனினும் தமது கடிதத்திற்கு 2 வாரங்களுக்குள் பதில் வழங்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் பஷீர் சேகுதாவூத் குறிப்பிட்டிருந்தார். வழங்கப்பட்ட கால அவகாசத்துக்குள் கட்சியின் நம்பிக்கை, சொத்துக்கள் மற்றும் அந்த சொத்துக்கள் ஊடாக கட்சிக்கு கிடைக்கும் வருமானங்கள் தொடர்பில் தகவல்களை வழங்காவிடின் வேண்டுமென்றே அதனை கட்சித் தலைவர் மறைப்பதாகவும் இந்த விடயம் தொடர்பில் கரிசனையின்றி செயற்படுவது வெட்ட வெளிச்சமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் கட்டட நிதிக்கு பங்களிப்பு செய்தோருக்கும் கட்சி ஆதரவாளர்களுக்கும் அபிமானிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வெளிப்படுத்தும் உரிமையும் கடமையும் தனக்கு காணப்படுவதாகவும் பஷீர் சேகுதாவூத் குறிப்பிட்டுள்ளார். நீதியான விசாரணைகளுக்கு தேவைப்பட்டால் மனித புதைகுழியே தோண்டப்படுவதாக கூறியுள்ள பஷீர் சேகுதாவூத் நாட்டம் எடுத்தாலும் புதைகுழிக்குள் அனுப்பப்பட்டுள்ள கடந்த கால உண்மைகளை தோண்டி எடுத்து மக்கள் முன் சமர்ப்பிப்பது கட்சியை தூய்மைப்படுத்த காணப்படும் வழிகளில் ஒன்று எனவும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க உள்ள இலங்கை வீர வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையின் சுடர் பேரணியின் 2ஆம் நாள் இன்றாகும். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்துள்ள இந்த பேரணிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் ஆகியன ஒத்துழைப்பு வழங்குகின்றன. நம்பிக்கையின் சுடர் பேரணி இன்றைய தினம் புத்தளத்தில் பயணத்தை ஆரம்பித்தது. சிரச ஊடக வலையமைப்பு விளையாட்டுத்துறைக்கு மாத்திரமல்ல தனியார் நிறுவனம் என்ற வகையில் வசதி குறைந்த மக்களின் பிரச்சினைகளை தீர்வு காணும் நோக்கில் மக்கள் சக்தி வேலை திட்டத்தினையும் ஆரம்பித்துள்ளனர். ஊடக வலையமைப்பு என்ற வகையில் நாங்கள் இந்த செயற்பாடுகளை வரவேற்கின்றோம். புத்தளம் உதவி பிரதேச செயலாளர் SD வீரசிங்கவின் தலைமையில் இன்றைய நிகழ்வுகள் ஆரம்பமாகின. புத்தளம் புனித ஆண்ட்ரூ கல்லூரி வீராங்கனைகள் சுடர் பேரணிக்கு ஆதரவு வழங்கினர். நம்பிக்கையின் சுடர் பேரணிக்கு நொச்சியாகமவில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்றும் வீர வீராங்கனைகளுக்கு நாட்டின் அனைத்து மாவட்ட மக்களினதும் வாழ்த்துக்களை பெறும் நோக்கில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்பிக்கையின் இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை 20:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.